ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி ஜியாகிரஃபி நியூ சிலபஸ்லேருந்து வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் ரிவர்ஸ் இன் இந்தியா தான் நம்ம இன்றைக்கி குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில். ஸோ அதில் கேட்கப்பட்ட 45 கொஷின்ஸ்னுடைய ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த 2 டாப்பிக்கில் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ஸ்டே ஃபோக்கஸ்ட் விஷன் 2020 அப்படின்னு குரூப் இருக்கும். ஸோ அதில் டெய்லி குவிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஆட் ஆனால் தான் அந்த குவிஸை அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி குவிஸ்னோட லீடர் போர்ட் பார்த்துலாங்களா? ஃபஸ்ட்டு டாப் 3ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டினோ கிளீமெண்ட் 32 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. அண்ட் ராஜசேகர் 26 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தாமு ஆர் 25 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாது. நான் டெய்லி சொல்கிற விஷயம் தான். நீங்கள் அந்த டாப்பிக்கை எந்த அளவுக்கு கரெக்டாக படித்து உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே வின்னர்ஸ் தான். கண்டிப்பாக நீங்களும் விஷன் 2020 அச்சீவ் பண்ணி 2020 முடியறதுக்குள்ளே எல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போயிட்டு செலக்ட் ஆகிடுவீங்க. இப்போது கொஷின்ஸ் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், விச் கண்ட்ரி இஸ் கால்டு ஆஸ் லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ்? 1000 ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படுவது. ஸோ இது எந்த கண்ட்ரியை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டு. சரிங்களா? ஸோ எதுக்காக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டில் 1,87,888 ஏரிகள் அதாவது லேக்ஸ் இருக்குங்க. அதனால தான் இதுக்கு இந்த பெயர் வச்சாங்க. லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் அப்படின்னா ஃபின்லாண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? செகண்ட் கொஷின், விச் ஹெமிஸ்பியர் ஹோல்ஸ் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்? அதிக நீர்ப்பரப்பை கொண்டுள்ள அரைக்கோளம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? ஸோ இப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னா 81% வாட்டர் இருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரை வாட்டர் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே போல் நார்த்தன் ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா 61% ஆஃப் லேண்டு கவர் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போது அதனால் இதை பார்த்திங்கன்னா லேண்ட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ லேண்ட் ஹெமிஸ்பியர்னால் எந்த ஹெமிஸ்பியர்னு தெரிஞ்சுக்கோங்க. வாட்டர் ஹெமிஸ்பியர்னால் எந்த ஹெமிஸ்பியர்னு தெரிஞ்சுக்கணும். தென் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் லேண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? தேர்ட் கொஷின், ஹூ இஸ் எ ஃபேமஸ் அமெரிக்கன் ஓஷியனோகிராஃபர் கால்ட் ஆஸ் ஹீரோ ஃபார் தி பிளானட்? கோளத்தின் கதாநாயகன் என்ற பட்டத்தை பெற்ற அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஆராய்ச்சி நிபுணர் யார்? ஸோ இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சில்வியா எர்ல் அப்படின்றவங்க தான். சரிங்களா? கோளத்தின் கதாநாயகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வியா எர்ல். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் கொடுத்த மாதிரி அமெரிக்கன் ஓஷியனோகிராஃபர். சரிங்களா? எந்த கண்ட்ரி அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? அமெரிக்கன் ஓஷியனோகிராஃபர். ஸோ இப்போ ஓஷியன்ஸில் இருக்கிற உயிரிகள்லாம் அதனோட ப்ரொடெக்ஷனுக்காக பாடுபட்டவங்க தான் இவங்க. ஸோ இதனால தான் அவங்களுக்கு இந்த பெயர் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்ஸ் ஈவ்ஸ் காஸ்டியா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இவர் ஃப்ரெஞ்சு ஓஷியன் எக்ஸ்ப்ளோரர். சரிங்களா? இவருக்கும் சில அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கிராஸ் ஆஃப் வார், அப்புறம் யூஎஸ் பிரசிடென்ஷியல் மெடல். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஓஷியனில் ஆராய்ச்சிகள் இதெல்லாம் பண்ணவங்க. சரிங்களா? ஸோ ஓஷியனில் இருக்க லிவ்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆராய்ச்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுனால இவங்களுக்கு அவார்ட்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த 2 பேருமே முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஃபோர்த் கொஷின், அரேஞ்ச் இன்க்ரீசிங் ஆர்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெப்த் ஆஃப் தி ஓஷியன். பெருங்கடலின் ஆழத்தின் அடிப்படையில் சிறியது முதல் பெரியது வரை பட்டியலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஓஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஓஷியனுடைய நமக்கு அந்த டெப்த்து தெரியணும். ஸோ அது தெரிஞ்சால் தான் நம்ம இந்த மாதிரி பட்டியலிட முடியும் இல்லையா? ஃபஸ்ட்டு அட்லாண்டிக் ஓஷியன் பார்க்கலாமா? அட்லாண்டிக் ஓஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 3,926 மீட்டருங்க டெப்த்து. நெக்ஸ்ட்டு சதர்ன் ஓஷியன், இதுக்கு பார்த்தீங்கன்னா 4,000லேருந்து 5,000 வரைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு அக்யூரேட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. 4,000 to 5,000 கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் ஓஷியன் பார்த்தீங்கன்னா 3,963 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஆர்டிக் ஓஷியன் இருக்கு இல்லையா? இதுக்கு பார்த்தீங்கன்னா 1,205 மீட்டர். சரிங்களா? இப்போ நமக்கு டெப்த்து தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர் அழகாக போடலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிக் ஓஷியனா அப்போ டி, அதுக்கு அடுத்தபடியாக என்ன வரும்? 3,926 இருக்குது. அப்போது ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சி இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பி வரும் இல்லையா? அப்போ ஆன்சர் இஸ் டிஏசிபி அப்படின்னு போடணும். ஸோ ஒவ்வொரு ஓஷியனுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டெப்த்து ரொம்ப முக்கியங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம சொல்லாதது இன்னும் ஒரு ஓஷியன் இருக்கு இல்லையா? இம்பார்ட்டன்ட் ஓஷியன் பெசிஃபிக் ஓஷியன். பெசிஃபிக் ஓஷியனுக்கு பார்த்தீங்கன்னா டெப்த்து 4,028 மீட்டர். சரிங்களா? ஸோ இந்த 5த்துக்கான டெப்த்தும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஃபிஃப்த்து கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன்
அக்கார்டிங் டு டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி ஓஷியன். சரியான மிகவும் ஆழமான பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மேட்ச் மாதிரி கொடுத்துட்டு இதில் எது கரெக்டான பேர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அட்லாண்டிக் ஓஷியன் வந்து ஜாவா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஓஷியனுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டீப் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த டீப் பாயிண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கா அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அட்லாண்டிக் ஓஷியனுக்கு பார்த்திங்கன்னா டீப் பாயிண்ட் ஜாவா ட்ரென்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜாவா ட்ரென்ச் கிடையாதுங்க, பியோர்டோ ரிகோ ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவோம். பியோர்டோ ரிகோ ட்ரென்ச் தான் அட்லாண்டிக் ஓஷியனோட டீப்பஸ்ட் பாயிண்ட். அப்போ இது தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்தியன் ஓஷியனுக்கு பார்த்திங்கன்னா ஜாவா ட்ரென்ச் தான். சரிங்களா? அப்போ இங்கே சவுத் சாண்ட்விச்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. நெக்ஸ்ட்டு சதர்ன் ஓஷியனுக்கு பார்த்திங்கன்னா சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான். ஸோ அப்போ இங்கேயும் மெரினா ட்ரென்ச்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓஷியன் கொடுத்துருக்காங்க, ஃப்ராம் பேசின். அப்போது இது மட்டும் தான் கரெக்ட். ஆர்டிக் ஓஷியனோட டீப்பஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ராம் பேசின். ஸோ இப்போ இதில் மிஸ் ஆகிருக்கிறது பெசிஃபிக் ஓஷியன் இல்லையா. பெசிஃபிக் ஓஷியனுடைய டீப்பஸ்ட் பாயிண்ட்டு தான் இந்த மெரினா ட்ரென்ச் அப்படின்றது. சரிங்களா? மெரினா ட்ரென்ச் தான் பெசிஃபிக் ஓஷியனோட டீப்பஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 6th கொஷின், மேட்ச் தி ஃபாலோவிங். ஃபஸ்ட்டு பெசிஃபிக் ஓஷியன் ரெட் சி, இந்தியன் ஓஷியன் ஒயிட் சி, அட்லாண்டிக் ஓஷியன் எல்லோ சி, ஆர்க்டிக் ஓஷியன் பிளாக் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது எப்படின்னா ஒவ்வொரு ஓஷியன்லையும் என்னென்ன சீஸ்லாம் இருக்குது, தென் என்னென்ன ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேப்லர் காலம் இருக்குங்க. அதில் இருந்தால் எடுத்தது. இப்போ பாருங்கள், பெசிஃபிக் ஓஷியன் வந்து பெசிஃபிக் ஓஷியனில் இருக்க சீயை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும் இல்லையா. பெசிஃபிக் ஓஷியனில் பார்த்திங்கன்னா எல்லோ சி இருக்குது, கோரல் சி இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு சி வந்துருமா பெசிஃபிக் ஓஷியனுக்கு. நெக்ஸ்ட்டு இந்தியன் ஓஷியனில் பார்த்திங்கன்னா ரெட் சி இருக்கும். அப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு அட்லாண்டிக் ஓஷியனில் பார்த்திங்கன்னா பிளாக் சி இருக்கும், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு ஆர்க்டிக் ஓஷியனில் பார்த்திங்கன்னா ஒயிட் சி, அப்போது ஆப்ஷன் பி. ஸோ இதுக்கான ஆன்சர் CADB இல்லைங்களா. ஸோ இன்னும் சில இதெல்லாம் இருக்குங்க. ஆர்க்டிக் ஓஷியனில் பார்த்திங்கன்னா பியோஃபோர்ட் சி அப்படின்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷின், மேட்ச் தி சூட்டபிள் ஐலாண்ட். இப்போ தான் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு ஓஷியன்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா என்னென்ன ஐலாண்ட்ஸ் கவர் ஆகிருக்கு அப்படின்னும் கொஷின்ஸ் கேட்பாங்கன்ட்டு. ஸோ அது பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு பெசிஃபிக் ஓஷியன் ஹவாய், அட்லாண்டிக் கிரீன்லேண்ட், ஆர்க்டிக் ட்ரினிட்டி, சதர்ன் ஆம்ஸ்டர்டாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷியனுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேனரி அப்புறம் கிரீன்லேண்ட் இது எல்லாமே வந்து கரெக்டு. அப்போது இது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பெசிஃபிக் ஓஷியன். பெசிஃபிக் ஓஷியனுக்கு பார்த்திங்கன்னா ஹவாய். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்க்டிக் ஓஷியன். ஆர்க்டிக் ஓஷியனில் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டர்டாம், தென் மொனியூமெண்டல், ஷோய் இதெல்லாம் இருக்கும் அந்த ஐலாண்ட்லாம். ஸோ அப்போ ABD தென் C வரும் இல்லையா. இதுக்கான ஆன்சர் ABDC. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டுலேருந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். 9th term 2 புக்கில், சரிங்களா. 9th term 2 புக்கில் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் பேஜ் நம்பர் 72ல் இருக்கும், தமிழ் மீடியமாக இருந்தால் பேஜ் நம்பர் 82ல் இருக்கும். 9th term 2 3rd லெசனில் இருக்கும். இந்த டேப்லர் காலம் ரொம்ப முக்கியங்க, பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின்ஸ் வந்து அந்த டேப்லர் காலம்லேருந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க. சரிங்களா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி டேப்லர் காலம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இது இந்த டேப்லர் காலம் தாங்க. நீங்கள் புக்கை தேடி கூட படிக்கணும்னு அவசியம் இல்லை, இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா. இந்த 5 ஓஷியனுக்குமே வந்து என்னென்ன டீப்பஸ்ட் பாயிண்ட்டு, தென் அதனோட டெப்த் வேல்யூ என்ன, சீஸ் என்ன இருக்குது, இம்பார்ட்டன்ட் சீஸு, ஐலாண்ட்ஸு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஓஷியன் இருக்க லொக்கேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப்லர் காலம் ரொம்ப முக்கியம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட படிச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா குரூப் 2 2013 கேட்கப்பட்ட கொஷின்ங்க. இப்போ நம்ம டேப்லர் காலமில் சீஸ் பார்த்தோம் இல்லையா, பியோஃபோர்ட் சி, எல்லோ சி, அதெல்லாம் கேஸ்பியன் சி, இதில் ஓடுற ரிவரை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ரிவர் வந்து இந்த சீல கலக்குது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹுவாங்ஹோ இது பார்த்திங்கன்னா எல்லோ சி. நெக்ஸ்ட்டு நைகர், கல்ஃப் ஆஃப் கைனியா, ஒல்கா ரிவர், கேஸ்பியன் சி, மெக்கன்சி, பியோஃபோர்ட் சி. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இயர் கொஷின்ஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த டாப்பிக்கை எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரியான கிளியரன்ஸ் வருங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் கொடுக்காம இயர் கொஷினையும் அந்த கொஷின் கூடவே கொடுக்குறேன். ஒரு டாபிக் படிக்கிறோன்னா அது கூடவே எப்படியெல்லாம் அந்த டாப்பிக்லேருந்து இயர் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. 8th கொஷின், ஹவு மெனி மேஜர் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் இன் ஓஷியன் பேசின். கடலடி நிலத்தோற்றங்கள் எத்தனை.
ஸோ கடலடி நிலத்தோற்றங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் வந்து 6. ஸோ இந்த 6 பற்றி பார்க்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கான்டினென்டல் ஷெல்ஃப், நெக்ஸ்ட்டு கான்டினென்டல் ஸ்லோப், நெக்ஸ்ட்டு கான்டினென்டல் ரைஸ், அப்புறமா டீப் சி ஃப்ளேயர். இந்த டீப் சி ஃப்ளேயரை வந்து அபிசல் ஃப்ளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அபிசல் ஃப்ளேயர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஓஷியன் டீப், நெக்ஸ்ட்டு ஓஷியானிக் ரிட்ஜ். சரிங்களா, இந்த 6மே கடலடி நிலத்தோற்றங்கள். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 9th கொஷின், விச் ஜோன் இன் ஓஷியன் பேசின் பிகம் ரிச்சஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட் இன் வேர்ல்டு. உலகின் செழிப்பான மீன்பிடி தலங்களுள் ஒன்றான கடலடி நிலத்தோற்றம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கான்டினென்டல் ஷெல்ஃப். ஓகேவா. ஸோ இது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிராண்ட் பேங்க்ஸ் ஆஃப் நியூ ஃபவுண்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுதான் இந்த உலகின் செழிப்பான மீன்பிடி தலம். சரிங்களா, கிராண்ட் பேங்க்ஸ் ஆஃப் நியூ ஃபவுண்ட்லேண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 10th கொஷின், விச் கர்வ் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஹைட் ஆஃப் லேண்ட் அண்ட் ஓஷியன். கடலின் நிலம் மற்றும் பெருங்கடல் பகுதிகளை அளக்க பயன்படுத்துவது. அதாவது கடலில் இருக்க நிலப்பகுதியும் பெருங்கடல் பகுதியும் அளக்கிறதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்சோமெட்ரிக் கர்வ். சரிங்களா, இப்சோமெட்ரிக் கர்வ் எந்த லாங்குவேஜ்லேருந்து எடுத்தது இந்த வார்த்தை அப்படின்னு கேட்கலாம். ஹிப்சோ அப்படின்ற வார்த்தை க்ரீக் வேர்டுங்க. சரிங்களா, க்ரீக்லேருந்து எடுக்கப்பட்டது. அதனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட். சரிங்களா, ஹிப்சோக்கு மீனிங் ஹைட். ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் ஹிப்சோமெட்ரிக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. 11th கொஷின், விச் ஜோன் இன் ஓஷியன் பேசின் ஹேஸ் டீப் கேனியான்ஸ் அண்ட் ட்ரென்ச்சஸ். கடலடி பள்ளத்தாக்குகள் மற்றும் அகழிகள் காணப்படுவது எந்த ஜோனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. கான்டினென்டல் ஸ்லோப். சரிங்களா, கான்டினென்டல் ஸ்லோப்பில் தான் வந்து இந்த மாதிரி அகழிகளும் கேனியான்ஸ், அதாவது ட்ரென்ச்சஸ் அண்ட் கேனியான்ஸ், பள்ளத்தாக்குகளும் அகழிகளும் இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இதை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா நமக்கு படிக்கும்போது ஓரளவுக்கு மறக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஈஸியாக மைண்டில் ஃபிட் ஆகிடும். அந்த டயக்ராம் பார்க்கலாங்களா. இப்போ இந்த டயக்ராமை லெஃப்ட்டில் இருந்து பாருங்கள். சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட், இப்போ ஒரு நம்ம லேண்டில் இருக்கும். சரிங்களா, சீக்கு வெளியில் அந்த மணல் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பிளேஸை தான் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, தென் கிட்ட அந்த கரை இருக்கு இல்லையா, கடற்கரை, மணலும் அந்த நீர், கடல் நீரும் சேரும் இல்லையா, அதுதான் கான்டினென்டல் ஷெல்ஃப். சரிங்களா, ஸோ ஒரு ஒரு பகுதிக்கு அப்புறமா கொஞ்சம் இறங்குச்சுன்னா அந்த மண்ணிலேருந்து கொஞ்சம் ஆழமாக இறங்குது இல்லையா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா கான்டினென்டல் ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சரிவான பகுதியை கான்டினென்டல் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கொஞ்சம் தூரம் போன உடனே கடலில் பார்த்திங்கன்னா கழிவுகள்லாம் சேர்ந்துருக்கும் இல்லையா, வண்டல்கள்லாம். அப்படி சேரும்போது லைட்டாக ஒரு எழும்புனா மாதிரி இருக்கும், அதெல்லாம் சேர்ந்தது. அதை தான் வந்து கான்டினென்டல் ரைஸ் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் கடலோட அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய வந்து ரொம்ப வருஷமாக படிஞ்சிருக்கும் இல்லையா வண்டல் மண்கள்லாம், அந்த பகுதியை தான் அபிசல் பிளெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அபிசல் பிளெயின் அப்படின்ட்டு. தென் அதுக்கப்புறமா கடலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வந்து என்ன சொல்கிறது மலைத்தொடர்கள்லாம் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த கடலுக்குள்ளே மலைத்தொடர்கள் இருக்கிற அந்த பகுதியை தான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்ஜ் அப்படின்ற பகுதியை சொல்கிறாங்க. சரிங்களா, ரிட்ஜுன்ற பகுதி, அதாவது மிட் ஓஷியன் ரிட்ஜ் அப்படின்ற பகுதியில் தான் இந்த மலைத்தொடர்கள்லாம் இருக்கும் கடலுக்கு அடியில். சரிங்களா, தென் அதுக்கு அடுத்தபடியாக ட்ரென்ச்சஸ், அதாவது பள்ளங்கள்லாம் தோன்றுது இல்லையா, அதை தான் வந்து ட்ரென்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இந்த டயக்ராம் கிளியராக, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும் எங்கெங்கே எது எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அபிசல் பிளெயின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, நம்ம கரெக்டாக சொல்லலாம் பிட்வீன் கான்டினென்டல் ரைஸ் அண்ட் மிட் ஓஷியன் ரிட்ஜ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த டயக்ராம் பார்த்தோம். 12th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ, டீப் சி பிளெயின்ஸ், லார்ஜஸ்ட் ரிவர்ஸ் எம்டி தேர் செடிமெண்ட்ஸ். ஆப்ஷன் பி, ஓஷியானிக் டீப்ஸ், epicenter of earthquake. Option C, continental rise, submarine fans. Option D, oceanic ridge, mining, oil drilling.
ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீப் சி பிளெயின் பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த அதாவது ஆறுகள்லேருந்து கழிவுகள் வரும் இல்லையா, அதெல்லாம் சேர்க்கக்கூடியது தான் இந்த டீப் சி பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ தான் அபிசல் பிளெயின் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இது கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஷியானிக் டீப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எபி சென்டர் ஆஃப் எர்த்குவாக். ஸோ அந்த ட்ரென்ச்சஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா, பள்ளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் வந்து ஒராசும் போது தான் எர்த்குவாக் வருது. அப்போ இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ரைஸ், சப்மரைன் ஃபேன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்மரைன் ஃபேன்ஸ்க்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா கடலடி வண்டல் விசிறிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், ஒரு சி இருக்குன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து கழிவுகள்லாம் இருக்கும், வண்டல் மண்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஷியானிக் ரிட்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனிங்க்கும் ஆயில் ட்ரில்லிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறு. இது ஓஷியானிக் ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ராக்ஸ், அதாவது நம்ம மலைத்தொடர்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பாறைகள் அதெல்லாம் வந்து இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த பகுதி தான் இந்த ஓஷியானிக் ரிட்ஜ். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 13th question, which hole is called deepest underwater sinkhole in the world? உலகின் மிக ஆழமான கடலடி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிராகன் ஹோல். தென் சீன கடலின் கண் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. அதாவது ஐ ஆஃப் சவுத் சைனா சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து யார் வந்து குறிப்பிட்றாங்கன்னா அந்த இடத்துல வாழற மீனவர்கள்லாம் இந்த டிராகன் ஹோலை இப்படி தான் சொல்லுவாங்க. சரிங்களா, ஐ ஆஃப் சவுத் சைனா சி அப்படின்றது எந்த ஹோல்னுடைய நேம் அப்படின்னு கேட்கலாம், டிராகன் ஹோல்னுடையது. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 14th question, which one is called imaginary line on a map joining the points of equal depth? ஒரே அளவிலான ஆழம் கொண்ட இடங்களை வரைபடத்தில் இணைக்கும் கற்பனை கோடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஐசோபாத். ஸோ இப்போ ஐசோபாத்னா என்னென்னா ஒரே ஆழம் இருக்கிற பகுதியை வந்து ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டை தான் வந்து மேப்பில் ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டு தான் ஐசோபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது வந்து ஒரு இமேஜினரி லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபேத்தம்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஷியனோட டெப்த்தை மெஷர் பண்ணுறது தாங்க இந்த ஃபேத்தம்ஸ். ஸோ அதுக்காக பயன்படுத்துறது தான் ஃபேத்தம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐசோஹெலைன் அப்படின்றது இதுவும் அகைன் சேம் இமேஜினரி லைன் தான். மேப்ஸில் சாலினிட்டியை பற்றி, அதாவது உவர்ப்புத்துவம் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய ஈக்குவலாக இருக்கிற ஓஷியன்ஸில் ஈக்குவலாக இருக்க அந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐசோஹெலைன் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, இந்த ஐசோலைன்ன்றது டம்மிங்க. ஸோ அப்படி ஒன்றும் கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 15th question, பெர்முடா ட்ரையாங்கிள் லைஸ் இன். பெர்முடா முக்கோணம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் நார்த் அட்லாண்டிக் ஓஷியன். சரிங்களா, நார்த் அட்லாண்டிக் ஓஷியனோட வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குது. இந்த பெர்முடாஸ் ட்ரையாங்கிளை டெவில்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்முடா முக்கோணத்தை டெவில்ஸ் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது அதை தாண்டி போகக்கூடிய ஏர்க்ராஃப்டாக இருக்கட்டும், ஷிப்ஸாக இருக்கட்டும், நிறைய வந்து மறைஞ்சு போயிருக்கு. ஸோ இதனால தான் வந்து இதை வந்து டெவில்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. 16th question, why the Caspian Sea salinity is very low? காஸ்பியன் கடல் ஏன் உவர்ப்பியம் மிக குறைவு? It contains huge Ca ions, it contains huge Na ions, it does not contain Ca ion in great quantity, it does not contain Na ions in great quantity. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா it does not contain Ca ions in great quantity. அதனால தான் காஸ்பியன் சீயில் உவர்ப்பியம் குறைவாக இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 17th question, tides were caused due to gravitational pull off. கடல் நீர் உயர்ந்து தாழ்வது எந்த ஈர்ப்பின் காரணமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சன் அண்டு மூன். சரிங்களா, ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த கொஷினில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 18th question, choose the incorrect one. ஆப்ஷன் ஏ, சன், மூன் அண்ட் எர்த் ஆர் அலைன்டு ஸ்ட்ரெயிட் லைன் டு ஃபார்ம் ஸ்ப்ரிங் டைடு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைடை வந்து ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஹை டைடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து லோ டைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹை டைடை ஸ்ப்ரிங் டைடு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லோ டைடை பார்த்திங்கன்னா நீப் டைடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஸ்ப்ரிங் டைட் பீரியடில் தான் இந்த மூணுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டான விஷயந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் டைட் ஆல்வேஸ் அக்கஸ் ஆன் ஆஃப் மூன் டேஸ். ஸ்ப்ரிங் டைடு வந்து ஆஃப் மூன் டேஸில் மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தவறான விஷயம். ஸ்ப்ரிங் டைட் பார்த்திங்கன்னா ஃபுல் மூன் அப்பையும் நியூ மூன் டேஸ்லேயும், அதாவது பௌர்ணமி அப்பையும் அமாவாசை அப்பையும் தான் வந்து ஸ்ப்ரிங் டைட்ஸ் ஏற்படும். சரிங்களா, அதாவது ஃபுல் மூன் அண்ட் நியூ மூன் டேஸ். ஸோ அப்போ இது தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோ டைட்ஸ், அதாவது இந்த நீப் டைட்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு காலத்துக்கும் நடுவில், அதாவது ஃபஸ்ட்டு அண்டு லாஸ்ட்டு குவார்ட்டர் அப்போ,
அதாவது பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அதே போல் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமாவும். ஸோ இந்த மாதிரி பீரியடில் அதாவது 2 முறை வந்து மாதத்தில் நடக்கும் இந்த நீப் டைட்ஸ். ஓகேவா? அப்போது இதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சன் அண்ட் மூன் அட் 90 டிகிரி இன் நீப் டைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீப் டைட்ஸ் இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரிங் டைட் நடக்கும்போது சன் மூன் எர்த் 3மே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? பட் இந்த நீப் டைட் அதாவது லோ டைட்ஸில் பார்த்தீங்கன்னா சன்னும் மூணும் 90 டிகிரியில் இருக்கும், அதாவது ரைட் ஆங்கிளில் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வேவ்ஸு டைட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 2012 கேட்டிருக்காங்க. கொஷின் பாருங்கள், விச் இஸ் காஸ்டு பை கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் பிட்வீன் மூன் அண்ட் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு வேவ்ஸ், டைட்ஸ், கரண்ட்ஸ், சுனாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேவ்ஸ்னால் அலைகள். ஸோ அது வந்து தண்ணீரில் ஏற்படுற விஷயம், இது கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்ஸுக்கு வந்து மூணும் எர்த்தும் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன பார்த்தோம்னா சன் அண்டு மூன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பட் இவங்க வந்து மூன் அண்ட் எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இப்படி கொடுத்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு டைட்ஸ் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா மற்ற ஆப்ஷன் பாருங்களேன், கரண்ட்ஸ்னால் நீரோட்டங்கள், அதுவும் கிடையாது. வேவ்ஸ்னால் அலைகள், அதுவும் கிடையாது. சுனாமினா நம்ம வந்து 2 வந்து மோதல்னால ஏற்படுறது இல்லையா? 2 நிலப்பகுதி கடலுக்கடியில் இருக்கிறது மோதல்னால ஏற்படுறது. அப்போது இதுக்கான ஆன்சர் பி, டைட்ஸ் தான். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு கொஷினில் வந்து மூணுக்கும் எர்த்துக்கும் நடுவில் ஏற்படுற கிராவிடேஷனல் அட்ராக்ஷனால் என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் நீங்கள் டைட்ஸ் அப்படின்னு தான் போடணும். சரிங்களா? 19th கொஷின், பொட்டன்ஷியல் டைடல் எனர்ஜி ஜோன்ஸ் டஸ் நாட் அக்கரின் ஓத சக்தி உற்பத்தி செய்ய சாத்தியக்கூறுகள் நிறைந்த மண்டலங்களுள் சேராதவை. ஸோ இப்போ இந்த பொட்டன்ஷியல் டைடல் எனர்ஜி ஜோன் அப்படின்றது தான் ஓத சக்தி உற்பத்தி செய்யும் சாத்தியக்கூறுகள் நிறைந்த மண்டலங்கள். சரிங்களா? ஸோ அந்த மண்டலங்களில் இல்லாதவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? கல்ஃப் ஆஃப் மெரைன் மட்டும் இல்லைங்க, மீதி 3 இருக்கு இல்லையா? கல்ஃப் ஆஃப் கம்பத், கல்ஃப் ஆஃப் கட்ச், சுந்தர்பான்ஸ், இது 3மே பார்த்திங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் டைடல் எனர்ஜி ஜோன்ஸ் தான். சரிங்களா? இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கூட இதில் எது வந்து பொட்டன்ஷியல் டைடல் எனர்ஜி ஜோன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 3மே ரொம்ப முக்கியம். 20th கொஷின், ஓஷியன் கரண்ட்ஸ் ஆர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் விச் ஹெமிஸ்பியர்? கடல் நீரோட்டம் எந்த பகுதியில் கடிகார திசையில் ஓடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது எந்த ஹெமிஸ்பியர்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில் தான். ஸோ இந்த ஹெமிஸ்பியரில் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஓடுங்க. அதே போல் சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஓடும். சரிங்களா? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில். ஓகேவா? ஸோ இதை பார்த்திங்கன்னா ஆன்டி சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஓடுறத, நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஓடுறத சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த சைக்ளோன்ஸ், ஆன்டி சைக்ளோன்ஸை பற்றி குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? கொஷினை பார்ப்போமா? அசர்ஷன், எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் மிட் லேட்டிடியூட்ஸ். புற அயன சூறாவளிகள் மத்திய அச்சப்பகுதிகளில் தோன்றுகின்றன. காரணம், த வார்ம் அண்ட் கோல்டு ஃப்ரண்ட்ஸ் கவரேஜ் இன் மிட் லேட்டிடியூட்ஸ். வெப்ப மற்றும் குளிர் வழிமுகங்கள் மத்திய அச்சப்பகுதிகளில் இணைகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது 2மே கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 21st கொஷின், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷியனோகிராஃபி லொக்கேட்டட் இன். தேசிய கடல்சார் நிறுவனம் எங்கே உள்ளது? ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்குது. 1966 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அப்போது இருந்த ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா தோனா பவுலா அப்படின்ட்டு கோவா பிளேஸில் தான். தோனா இன் கோவா. சரிங்களா? அப்போது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷியனோகிராஃபினோட ஹெட் குவார்ட்டர் கோவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 22nd கொஷின், த கேன்ஜெட்டிக் டால்ஃபின் வாஸ் டிக்ளேர்டு த நேஷ்னல் அனிமல் இன். கங்கை வாழ் ஓங்கில் டால்ஃபின் இந்தியாவின் தேசிய கடல்வாழ் உயிரினமாக எந்த வருடம் அறிவிக்கப்பட்டது? அதாவது டால்ஃபினை வந்து நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமலாக எப்போ வந்து அறிவிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2010. சரிங்களா? அதே போல் டால்ஃபின் வந்து எந்த உயிரினம்னு பார்த்தீங்கன்னா என்டாஞ்சர்டு ஸ்பீஷியஸ், அழிந்து வரும் உயிரினம். சரிங்களா? டால்ஃபின். நெக்ஸ்ட் கொஷின், கிரேட் பேரியர் ரீஃப் இஸ் லொக்கேட்டட் இன். பவளப்பாறை திட்டுக்கள் காணப்படும் இடம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டிஎன்பிஎஸ்சிலேருந்து இந்த கோரல் ரீஃப் பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு, நிறைய டைம் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கோரல் ரீஃப் அதுதான் வந்து கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பவளப்பாறை திட்டுக்கள். ஸோ அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரல் சீல இருக்குது. கொஷின்ஸ் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா கோரல் ரீஃப் வந்து எந்த ஓஷியனில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாமா என்ன கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு? 159th கொஷின், உலகிலேயே மிக பெரிய பவழத்தொடர் ஒன்று பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. இது ஆஸ்திரேலியாவின் கடற்கரைக்கு அப்பால் உள்ளது. இது கடலோர முருகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கோரல் ஸ்ட்ரக்சர் வந்து
situated in Pacific Ocean. ஸோ அது எந்த சி அப்படின்ட்டு பார்த்தோம், கோரல் சி அப்படின்ட்டு இல்லையா. ஸோ அப்போ 1 கரெக்ட். நெக்ஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரிஞ்சிங் ரீஃப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம கோரல் ரீஃப்னு பார்த்தோம், அப்போ இது ஃப்ரிஞ்சிங் ரீஃப் கிடையாது இல்லையா. அப்போ ஆன்சர் இஸ் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. 24th கொஷின், விச் ஒன் இஸ் ரிங் ஷேப்டு கோரல் ரீஃப் ஆர் ஐலாண்ட்ஸ், வளைய வடிவிலான தீவு கூட்டம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோரல் ரீஃப் பற்றி இன்னும் சிலது இருக்குங்க. நம்ம கிரேட் பேரியர்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கோரல் ரீஃப் சிஸ்டம் இல்லைங்களா, பவளப்பாறை தீட்டுக்களினுடைய. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கவர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2900 ரீஃப்ஸ் இருக்கும், 900 ஹைலாண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா. இது எவ்வளோ ஐலாண்ட்ஸு எவ்வளோ ரீஃப்ஸ் இதெல்லாமே கொஷின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டுமே பார்த்திங்கன்னா 2000 கிலோமீட்டருக்கு கவர் ஆகிருக்கும். சரிங்களா. ஸோ டோட்டலாக ஓவராலாக இந்த கோரல் ரீஃப் சிஸ்டத்தோட ஏரியா பார்த்திங்கன்னா 3,50,000 crore. ஓகேங்களா. சாரி 3,50,000 கிலோமீட்டர். சரிங்களா. தென் இது லொக்கேட் ஆகிருக்கிறது நம்ம பார்த்தோம் கோரல் சி அப்படின்னு சொல்லிட்டு. கோரல் சி எங்கே இருக்குன்னா குயின்ஸ்லாண்டில் இருக்குது. கோஸ்ட் ஆஃப் குயின்ஸ்லாண்ட் தான் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. சரிங்களா. தென் இந்த பாறைகள் ஒவ்வொன்றுத்துலேயும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் கோரல் பாலிப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோரல் பாலிப்ஸ் அப்படின்னா பவள மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ இந்த பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா CNN வந்து இயற்கை அழகில் உலகத்தினோட இயற்கை அதிசயத்தில் இதையும் ஒன்றா வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா CNN 1 of 7 நேச்சுரல் வண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 25th கொஷின், சூஸ் தி ஆட் மேன் அவுட். ஃபஸ்ட்டு ஆட் மேன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது 4 ஆப்ஷன் இருக்குன்னா இதில் 3மே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்றுத்துக்கு தொடர்புடையதாக இருக்கும், ஒன்று மட்டும் அதை சேர்ந்ததாக இருக்காது. அதை தான் ஆட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இண்டஸ், கங்கா, கோதாவரி, பிரம்மபுத்திரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த கோதாவரியை தவிர்த்து மீதி இருக்க 3மே பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ், அதாவது இமயமலையிலேருந்து அது வந்ததுனால தோற்றுவிச்சதுனால அதை வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கோதாவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிசுலார் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம் கோதாவரியை. சரிங்களா. கோதாவரி மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தப்தி இது எல்லாமே பெனிசுலார் ரிவர்ஸ். சரிங்களா. தென் இந்த பெனிசுலார் ரிவர்ஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரிஜினேட் ஆகிருக்கும். அது எப்படி ஆரிஜின் வந்து ஹிமாலயாஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வெஸ்டர்ன் காட்ஸ் தான் ஆரிஜினாக இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ இதை பற்றியெல்லாம் நெக்ஸ்ட் கொஷின்ஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். 26th கொஷின், இன்கரெக்ட் அபவுட் ஆரிஜின். ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஆரிஜின் பிளேஸ் கொடுத்துருக்காங்க, இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்னுடைய ஆரிஜின் மானசரோவர் லேக். ஸோ இது கரெக்டு தான். திபெட்டில் இருக்க மானசரோவர் லேக் தான் இண்டஸ்னோட ஆரிஜின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கங்காவுக்கு வந்து பகீராதி, இது வந்து உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகாநதி சிஹாவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சத்தீஸ்கரில் இருக்குது. இதுதான் மகாநதியினோட ஆரிஜின். நெக்ஸ்ட்டு கோதாவரி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேஷ் கிடையாதுங்க, மகாராஷ்டிரா. சரிங்களா. கோதாவரியினோட ஆரிஜின் மகாராஷ்டிராவில் நாசிக் பகுதியில் இருக்குது. சரிங்களா. நாசிக், மகாராஷ்டிரா. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. 27th கொஷின், விச் இஸ் தி லாங்கஸ்ட் ரிவர் இன் பெனிசுலார். தீபகற்ப ஆறுகளில் எது வந்து லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கோதாவரி. சரிங்களா. இந்த கோதாவரிக்கு இன்னொரு நேம் இருக்குது, விருதா கங்கா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. விருதா கங்கா. ஸோ இப்போ இதனுடைய லென்த்து பார்க்கலாமா, எவ்வளோ லாங் அப்படின்ட்டு. கோதாவரி பார்த்திங்கன்னா 1465 கிலோமீட்டருங்க. இதனோட லென்த்து 1465 கிலோமீட்டர். சரிங்களா. தென் இதனோட ஏரியா பார்த்திங்கன்னா 3.13 lakh கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ அதே போல் மற்ற ஆப்ஷன் இண்டஸ் பார்த்திங்கன்னா 2880 கிலோமீட்டர் லாங். அண்ட் டோட்டலாக பார்த்திங்கன்னா இண்டஸும் பார்த்திங்கன்னா 11.65 lakh வந்து அதுக்கு ஏரியாவாக இருக்கும். பட் இந்தியாவில் கவர் பண்ணது மட்டும் 3.2 lakhs தான் வரும். சரிங்களா. இந்தியாவில் 3.2 lakhs தான் ஏரியா இண்டஸில் கவர் ஆகிருக்கும். பட் டோட்டலாக பார்த்திங்கன்னா இண்டஸ்னுடைய ஏரியா 11.65. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மகாநதி பார்த்திங்கன்னா 851 கிலோமீட்டர் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு கோதாவரி தான் இப்போ பார்த்தோம் இல்லையா. என்னென்னு பார்த்தோம், 1465 கிலோமீட்டர் வந்து லென்த்து, 3.13 lakh வந்து ஏரியா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ரிவருக்குமே இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. எவ்வளோ லென்த்து தென் எவ்வளோ ஏரியா அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க.
28th கொஷின் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் இண்டஸ். ஸோ இண்டஸ் ரிவர்னுடைய முக்கிய துணை ஆறு, பெரிய துணை ஆறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. மிகப்பெரிய துணை ஆறு என்னன்னு பார்த்தீங்கன்னா செனாப் தான். சரிங்களா. அப்போ மீதி இருக்க அந்த ஜேலும், ராவி, பியாஸ், சட்லஜ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமான துணை ஆறுகள் தான். ஓகேங்களா. இண்டஸ்னுடைய துணை ஆறுகள் தான். ஸோ இப்போ இண்டஸ் பற்றி பார்க்கலாமா. நம்ம இப்போ தான் பார்த்தோம் அதனுடைய இந்தியாவில் மட்டும் 3.21 லேக் ஏரியா இருக்குது. பட் டோட்டலாக 11.65 லேக் வந்து ஏரியா அப்படின்னு பார்த்தோமா. தென் இது வந்து எங்கே ஃப்ளோ ஆகுது, ஆர்ஜின் ஆகிறது வந்து நம்ம மானசரோவர் லேக் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அங்கேருந்து எப்படி வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா லடாக்குக்கு போகும். லடாக்லேருந்து ஜாஸ்கர் ரேஞ்ச். சரிங்களா. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர், தென் பாகிஸ்தானில் போயிட்டு பே ஆஃப் பெங்காலில் போய் கிடக்கும். சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து இதனோட ஃப்ளோ இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 29th கொஷின் விச் ஒன் இஸ் லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் இந்தியா. இந்தியாவிலே வந்து லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் எந்த ரிவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கங்கா. கங்கா தான் வந்து லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் இந்தியா. ஓகேவா. ஸோ கங்கானோட ஏரியா பார்த்திங்கன்னா 8.61 லேக்குங்க. சரிங்களா. 8.61 லேக். தென் இதனோட மேஜர் ட்ரிபியூட்டரி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோம்தி, கந்தாக்கு, கோசி, காக்ரா இதெல்லாமே முக்கியமான துணையாறுகள் தான். இதெல்லாம் நார்த்தில் இருக்கும். சவுத்தில் இருக்க துணையாறுகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா யமுனா, சன், சாம்பல். ஓகேங்களா. ஸோ இந்த யமுனான்றது தான் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. ஓகேங்களா. லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. இந்த மாதிரி லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி ஒவ்வொரு ரிவருக்குமே பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா யமுனா. சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த கங்காவுக்கு இன்னொரு நேம் இருக்குங்க, ரிவர் பத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கண்ட்ரியில், இன்னொரு அதாவது பங்களாதேஷில் வந்து இந்த ரிவரை கங்கான்னு சொல்ல மாட்டாங்க, ரிவர் பத்மா அப்படி தான் சொல்லுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் விச் ரிவர் இஸ் லாங்கஸ்ட் இன் லென்த் இன்க்ளூடிங் அவுட் சைடு இந்தியா. ஸோ இந்தியாவோட அவுட் சைடும் சேர்த்து பார்க்கும்போது எந்த ரிவர் வந்து லாங்கஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரம்மபுத்ரா. சரிங்களா. பிரம்மபுத்ராவோட ஏரியா பார்த்திங்கன்னா 5.8 லேக்ங்க. சரிங்களா. இந்தியாவில் மட்டும் 1.94 லேக் வந்து கவர் பண்ணியிருக்கும். ஸோ இந்த பிரம்மபுத்ரானுடைய அதர் நேம் பார்த்திங்கன்னா சாங்போ. அதுக்கு மீனிங் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாங்போ அப்படின்னு எந்த கண்ட்ரியில் சொல்லுவாங்கன்னா டிபெட்டில் சொல்லுவாங்க. சரிங்களா. தென் இது வந்து இந்தியாவுக்கு அருணாச்சல் பிரதேஷ் வழியாக வந்து ஃப்ளோ ஆகும். சரிங்களா. அருணாச்சல் பிரதேஷ் வழியாக ஃப்ளோ ஆகும். தென் இதை வந்து அருணாச்சல் பிரதேஷில் என்ன சொல்லுவாங்கன்னா திஹாங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. திஹாங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பங்களாதேஷில் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தென் இதனோட ட்ரிபியூட்டரிஸ் திஸ்தா, மனாஸ்லாம் ரொம்ப முக்கியங்க. மனாஸ் பார்த்திங்கன்னா இந்த ரிவர்னுடைய ட்ரிபியூட்டரி தான். நெக்ஸ்ட்டு பராக், நெக்ஸ்ட்டு சுபன்சிரி இது எல்லாமே இதனோட ட்ரிபியூட்டரி. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. 31st கொஷின் விச் ரிவர் ஹேஸ் லாங்கஸ்ட் எலிவேஷன். எந்த ரிவர் வந்து லாங்கஸ்ட் எலிவேஷன் இருக்கும், அதாவது உயரத்தில் உற்பத்தி ஆகிறது தான் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ எது வந்து அதிக உயரத்தில் உற்பத்தி ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கங்கா. ஓகேங்களா. கங்கா தான் 7010ங்க. 7010 இதுக்கு தான் வந்து லென்த்து. ஓகேங்களா. தென் மற்ற ஆப்ஷன் இண்டஸ்க்கு பார்த்திங்கன்னா 5150, பிரம்மபுத்ராவுக்கும் 5150 தான். சரிங்களா. ஸோ அப்போ லாங்கஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 32nd கொஷின் கங்கா இஸ் ரிவர் பத்மா இன். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா ரிவர் பத்மா அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு. ஸோ அது எந்த கண்ட்ரி அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். 33rd கொஷின் விச் டூ ரிவர் கிரியேட்ஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா. லார்ஜஸ்ட் டெல்டாவை ஃபார்ம் பண்ணுறது எந்த 2 ரிவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா பிரம்மபுத்ராவும் கங்காவும் ஜாயின் ஆகும்போது தாங்க இந்த ஒரு டெல்டா கிடைக்கும். ஸோ அந்த டெல்டா தான் வந்து சுந்தர் பேன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. எங்கன்னு பார்த்திங்கன்னா பங்களாதேஷில். ஓகேவா. தென் இந்த பிரம்மபுத்ராவும் கங்காவும் அகைன் இன்னொரு விஷயமும் பண்ணும். அந்த ஜாயின் ஆகிற அந்த ரிவர் பேர் தான் மேக்னா ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. மேக்னா ரிவர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்ராவும் கங்காவும் ஜாயின் ஆகிறது. ஓகேவா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 34th கொஷின் ரிவர் கோசி இஸ் ட்ரிபியூட்டரி ஆஃப். இதுவும் நம்ம பார்த்தோம், கங்கானோட ட்ரிபியூட்டரி தான் இந்த கோசி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. 35th கொஷின் இன் அருணாச்சல் பிரதேஷ் த பிரம்மபுத்ரா இஸ் நேம்ட் ஆஸ். பிரம்மபுத்ராவை வந்து அருணாச்சல் பிரதேஷில் திஹாங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை தான் கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 36th கொஷின் இப்
சந்தூர், தெலின் ஆர் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப். இது மூணும் வந்து எதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மகாநதி. சரிங்களா, மகாநதி. ஸோ இப்போ மகாநதியை பற்றி பார்க்கலாமா. மகாநதியினோட ஆரிஜின் பார்த்தோமா, சிஹாவா அப்படின்னு சொல்லிட்டு. சிஹாவா எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கரில் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இதனோட ஆரிஜின் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து எதன் வழியாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்லேருந்து ஒடிசா போகும். சரிங்களா. தென் இதனோட லென்த்து பார்த்திங்கன்னா 851 கிலோமீட்டர். சரிங்களா. தென் இது வந்து எண்ட் ஆகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 37th கொஷின், விச் ரிவர் இஸ் கால்ட் ஆஸ் விருதா கங்கா. விருதா கங்கா அப்படின்ட்டு கோதாவரியை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் கொஷின், கோதாவரி ரிவர்ஸ் டஸ் நாட் ஃப்ளோஸ் இன். கோதாவரி ரிவர் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தென் ஆந்திரா இந்த 3 ஸ்டேட்லேயுமே பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகும். பட் கர்நாடகாவில் ஃப்ளோ ஆகாது. சரிங்களா, அதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க, டஸ் நாட் ஃப்ளோ இன். ஸோ ஒவ்வொரு ரிவர்ஸுக்குமே அது எங்கெல்லாம் வந்து ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 39th கொஷின், கொல்லேரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இஸ் இன். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் லேக் கொல்லேரு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரிவரில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோதாவரியில் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த ரிவர் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆந்திர பிரதேஷ். சரிங்களா, ஆந்திர பிரதேஷ். தென் இந்த லேக் பற்றி வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து. ஸோ அது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா. இந்த கொஷின் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஏரி கொடுத்துருக்காங்க. சாம்பார் ஏரி, தால் ஏரி, சந்திரா ஏரி, ஊலார் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் ஏரி தான். சரிங்களா. அப்போ மீதி இருக்க தால் லேக், சந்திரா லேக், ஊலார் லேக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. 40th கொஷின், விச் ஒன் இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பெனிசுலார் ரிவர். ஸோ தீபகற்ப ஆறுகளில் எது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா. அப்போ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. சரிங்களா. ஸோ நம்ம கிருஷ்ணா பற்றி இன்னும் பார்க்கல இல்லையா. கிருஷ்ணா ரிவர்னோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா மகாபலேஸ்வர், அதாவது மகாராஷ்டிராவில் இருக்குது. இதுக்கும் ஆரிஜின் வெஸ்டர்ன் காட்ஸ் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது வந்து ஃப்ளோ ஆகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரிஜின் மகாராஷ்டிரான்னு பார்த்துட்டோம். மகாராஷ்டிராலேருந்து ஆந்திரா. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து எங்கே வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்கும் இல்லையா, அந்த பகுதி பார்த்திங்கன்னா ஹமசல தீவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹமசல தீவி அப்படின்றது தான் பே ஆஃப் பெங்காலில் கலக்கிற அந்த பகுதி. நெக்ஸ்ட்டு இதனோட லென்த்து 14,000 கிலோமீட்டர். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 41st கொஷின், நொய்யல் இஸ் ட்ரிபியூட்டரி ஆஃப். ஸோ எதனுடைய துணையாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி. சரிங்களா. காவேரினோட ட்ரிபியூட்டரி தான் இந்த நொய்யல். ஸோ இப்போ காவேரி பற்றி நம்ம இன்னும் பார்க்கல இல்லையா. காவேரினோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா தலைக்காவேரி அப்படின்னு சொல்லுவோம். எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஓகேவா. இதனோட லென்த்து 800 கிலோமீட்டர். தென் இந்த காவேரிக்கு இன்னொரு நேம் இருக்குது, தக்ஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எங்கே வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகாரில் வந்து எண்ட் ஆகும். சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரிவர்ஸை பற்றிலாம் வந்து குரூப் 2 கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாங்களா. இந்த கொஷின் பாருங்கள், இன் தமிழ்நாடு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் பேசின்ஸ் ஹேஸ் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ். தமிழ்நாட்டில் பெட்ரோல் கிடைக்கக்கூடிய ஆற்று வடிநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரும் பார்த்திங்கன்னா காவேரி பேசின் தான். சரிங்களா. இது குரூப் 2 2012 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா. 42nd கொஷின், ஆட் மேன் அவுட். அதாவது இதில் சாராத ஒன்றை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நர்மதா. மீதி 3மே பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸுங்க. அப்போது ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணான்னு பார்த்துட்டோம். வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காவேரியும் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் தான். அப்போது வெஸ்ட் ஃப்ளோயிங்கில் என்ன ரிவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நர்மதா, தப்தி. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இன்னும் வந்து நர்மதா பற்றி பார்க்கல இல்லையா. ஸோ நர்மதா பற்றி பார்க்கலாங்களா. நர்மதானுடைய ஆரிஜின் பார்த்திங்கன்னா அமர்கந்தக் பிளாட்யூ அப்படின்னு சொல்லுவோம், மத்திய பிரதேஷ். சரிங்களா. நர்மதானோட ஆரிஜின் மத்திய பிரதேஷ். தென் இதனோட எலிவேஷன்னா வந்து உயரத்துலேருந்து உற்பத்தி ஆகிறதுன்னு பார்த்தோம் இல்லையா. அது வந்து 1057 மீட்டர். நெக்ஸ்ட் இதனோட லென்த்து பார்த்திங்கன்னா 1312 கிலோமீட்டர். ஏரியா வந்து
98,796 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. தென் எஸ்டுஆரி அப்படின்னு சொல்லுவாங்க, கழிமுகம். அதாவது எஸ்டுஆரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஆறுகள்லாம் வந்து இப்போ அதனோட எண்டில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பே ஆஃப் பெங்காலில் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2ஆக பிரிஞ்சு கிடக்கும். சிலது வந்து 3ஆக பிரியலாம். 3 வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றா மட்டுமே போயிட்டு கரெக்டாக அதனோட எண்டில் முடியும். ஸோ அப்போ இந்த ஒன்றா மட்டும் அந்த ரிவர் அப்படியே ஸ்டார்டிங் டு எண்டு வந்து இப்படி இருக்கு இல்லையா, இதை தான் வந்து எஸ்டுவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஒரே ஒரு அந்த மெயின் ரிவரே வந்து கடக்குது அப்படின்னா, கடலில் கலக்குது அப்படின்னா அதை தான் எஸ்டுவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது வந்து எஸ்டுவாரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அதனோட லென்த்து பார்த்திங்கன்னா 27 கிலோமீட்டர். சரிங்களா. கடலில் கலக்கிறது அதனுடைய எஸ்டுவாரி. நெக்ஸ்ட் இதனோட எண்டு பார்த்திங்கன்னா அரேபியன் சி. எதன் வழியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கேம்பே வழியாக. சரிங்களா. இதனோட ட்ரிபியூட்டரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது மட்டும் பார்க்கலாமா. ஹெரன், டூதி, பர்னா, கொலர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நர்மதானுடைய ட்ரிபியூட்டரிஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. 43rd கொஷின், எ லேண்ட் பிட்வீன் 2 கன்வர்ஜிங் ரிவர்ஸ். அதாவது 2 ஆறுகளுக்கு இடையே ஏற்படுற அந்த நிலத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டோவாப். சரிங்களா. 2 ஆறுகளுக்கு இடையே வளமான ஒரு சமவெளியை தான் வந்து டோவாப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எஸ்டுவாரி இப்போ தான் பார்த்தோம். அந்த முக்கியமான அந்த ஆறே வந்து கடக்கிற அந்த பகுதியை தான் வந்து எஸ்டுவாரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பாஸ் அப்படின்னா கணவாய் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய லெசன்ஸில் பார்த்தோம் ஹிஸ்ட்ரியில் இல்லையா. அதாவது 2 மலைகள் இருக்குன்னா அதுக்கிடையே வந்து ஒரு பாதை, வழி போகிறதுக்கான பாதை இருக்குன்னா அதுதான் கணவாய் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்றது இப்போ பார்த்தோம் இல்லையா, 2ஆக பிரிஞ்சு வந்து கடலில் கலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி 2ஆக பிரிஞ்சு வரத டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 44th கொஷின், விச் ரிவர் ஃபார்ம்ஸ் ஏ ஆக்ஸ்போ லேக். ஆக்ஸ்போ லேக் அப்படின்னு சொல்லப்படுற ஆறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேந்தர். ஸோ அது ஏன் வந்து மீண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. மீண்டர் அப்படின்றது வார்த்தைக்கான மீனிங் என்னென்னா கர்வ்ஸ் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா. ஸோ அந்த வளைவுகளெல்லாம் பேஸ் பண்ணி தான் இதுக்கு அதிகமாக ஏற்படுற அந்த ஆறு தான் ஆக்ஸ்போ லேக்ஸ். அதனால தான் இதுக்கு பேரே பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போ அப்படின்னு இருக்குது. சரிங்களா. ஸோ இதை வந்து மீண்டர் மூலமாக தான் ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஆக்ஸ்போ லேக்கை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஆக்ஸ்போ லேக்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் தி குதிரை குழம்பு ஏரி உருவாகும் பகுதி. ஸோ எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் ரீஜியன், சமவெளி பகுதியில் தான் இது உருவாகியிருக்கு. சரிங்களா. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா குரூப் 4 2016 கேட்டிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. 45th கொஷின், விச் ஒன் இஸ் வார்ம் கரண்ட். அதாவது வெப்ப நீரோட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அலாஸ்கா. ஓகேங்களா. அலாஸ்கா கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே ரொம்ப முக்கியமான டேப்லர் காலம்ங்க. 9th term 2 புக்கு. இது தமிழ் மீடியம் வந்தால் பேஜ் நம்பர் 90லையும், இங்கிலீஷ் மீடியம் வந்தால் பேஜ் நம்பர் 79லையும் இருக்கும். சரிங்களா. ஒவ்வொரு நீரோட்டமும் வந்து அது வெப்ப நீரோட்டமா இல்லை குளிர் நீரோட்டமா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. கோல்டு கரண்ட்டா வார்ம் கரண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருந்தும் பார்த்திங்கன்னா நிறைய டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா. லைனாக கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா லேப்ரடார் கரண்ட்டு, குரோஷியோ கரண்ட், லியூவிங் கரண்ட், ஃபால்க்லண்ட் கரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அது எந்த ஓஷியனில் ஓடுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது பாருங்கள், லேப்ரடார் கரண்ட் பார்த்திங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷியனில். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா வார்ம் கரண்ட், அதுவும் பார்த்திங்கன்னா நார்த் பெசிஃபிக் ஓஷியனில். சரிங்களா. இது நார்த் அட்லாண்டிக், அது நார்த் பெசிஃபிக். நெக்ஸ்ட்டு குரோஷியோ கரண்ட் அது பார்த்திங்கன்னா பெசிஃபிக் ஓஷியனில். நெக்ஸ்ட்டு லியூவின் கரண்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷியன். நெக்ஸ்ட்டு ஃபால்க்லண்ட் கரண்ட் அது சவுத் அட்லாண்டிக் ஓஷியனில் ஓடுது. சரிங்களா. ஸோ ஒவ்வொரு நீரோட்டங்களும் வந்து எந்த ஓஷியனில் காணப்படுது அப்படின்றதையும் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த அலாஸ்கா பற்றி பார்த்தோம் இல்லையா. அலாஸ்கா வந்து நார்த் பெசிஃபிக் ஓஷியனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல் அப்படின்ற மாதிரி அந்த டேப்லர் காலமில் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அந்த டேப்லர் காலமை படிங்க, அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ இப்போ ரிவர்ஸ்லேருந்து வேறு என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்டிருக்காங்க வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் ரிவர்ஸ்லேருந்து அப்படின்ற ரிமைனிங் கொஷின்ஸை பார்த்துடலாங்க. அதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்ததை தவிர்த்து வேறு என்னெல்லாம் இருக்கோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்கப்பட்டது அதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2019 கேட்டிருக்காங்க. த ரிவர் விச் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த கிளேசியர் லொக்கேட்டட் டு த ஈஸ்ட் ஆஃப் மானசரோவர் லேக். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மானசரோவர் லேக் தான் வந்து பிரம்மபுத்திராவோட ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கான ஆன்சர் பிரம்மபுத்திரா. சரிங்களா.
நெக்ஸ்ட் கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ் டஸ் நாட் ஆரிஜின் இன் இந்தியா. இந்தியாவில் ஆரிஜினேட் ஆகாத ரிவர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இண்டஸ்னுடைய ட்ரிபியூட்டரிஸாக இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, பியாஸ், சட்லஜ், ராவி, செனாப் அப்படின்ட்டு. சட்லஜ் மட்டும் இந்தியா ஆரிஜின் கிடையாது. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃப்ரெஷ் வாட்டர் லேக். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா இந்த கொஷினை, சாம்பர் ஏரி அப்படின்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் விச் ரிவர் இஸ் கால்டு த ரெட் ரிவர் ஆஃப் இந்தியா. இந்தியானுடைய ரெட் ரிவர்னு சொல்லப்படுறது எந்த ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திராவை. சரிங்களா, இது வந்து குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் seismic waves. Primary waves pass through liquid and solid. Primary waves are highly destructive. Secondary waves cannot pass through liquid. Surface waves are long waves. ஸோ இந்த ப்ரைமரி வேவ்ஸு, செகண்டரி வேவ்ஸு, சர்ஃபேஸ் வேவ்ஸ் இதெல்லாமே முக்கியங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமரி வேவ்ஸ் ஆர் ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் மட்டும் ராங்காக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த எக்ஸாமில் கேட்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கேட்டிருக்காங்க, 2017 கேட்டிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. The longest inland waterway of India is ஹோல்டியா அலகாபாத் கேனல் தான். சரிங்களா, இந்தியாவின் மிக நீளமான உள்நாட்டு நீர்வழிப்பாதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால்டியா அலகாபாத் கால்வாய் அப்படின்றது தான். சரிங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த இரிகேஷன் கேனல் விச் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த ஹரிகே பேரேஜ் இன் ஃபெரோஸ்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பஞ்சாப். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எந்த கேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி கேனல். இந்திரா காந்தி கால்வாய் தான் பஞ்சாபின் ஃபிரோசாபூர் மாவட்டத்தில் உள்ள ஹரிக்கி நீர்த்தேக்கத்தில் தோன்றும் நீர்ப்பாசன கால்வாய். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினும் பார்த்திங்கன்னா குரூப் 1 2017 தாங்க கேட்டாங்க. தி ஜாக் ஃபால் இஸ் லொக்கேட்டட் ஆன் த ரிவர். ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஷாராவதி. ஓகேங்களா, சாராவதியில் தான் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள். சபர்மதி ரிவர் ஃப்ளோயிங் ஸ்டேட்ஸ். சபர்மதி வந்து ஃப்ளோ ஆகிற ஸ்டேட்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஸ்டேட்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் கேட்டிருக்காங்க, 2019 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ சபர்மதி ஃப்ளோ ஆகிற ஸ்டேட் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்டு குஜராத். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. தி ஃபர்ஸ்ட் மேஜர் இரிகேஷன் ஒர்க் ஆஃப் கங்கா கேனல் இன் உத்தரப்பிரதேஷ் வாஸ் ஓப்பன்டு ஃபார் இரிகேஷன் இன் த இயர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பேரளவு பாசன திட்டமான கங்கை கால்வாய் முதலில் பாசனத்திற்கு திறந்து விடப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1854. சரிங்களா, இது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2019 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் ரிவர்ஸ் கொடுத்துட்டு அது எந்த டவுன்ஸில் ஓடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேமஸ் டவுன்ஸ் என்ன அந்த ரிவர்ஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கங்கா பார்த்திங்கன்னா பனாரஸ். நெக்ஸ்ட் பிரம்மபுத்ரா குவாஹாட்டி, யமுனா ஆக்ரா, தப்தி சூரத். சரிங்களா, ஸோ ஒரு ரிவருமே எந்த டவுன்ஸ் வந்து ஃபேமஸ் டவுன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹேஸ் த லார்ஜஸ்ட் லேண்ட் ஏரியா அஃபெக்டட் பை சாலினிட்டி. பின்வரும் எந்த ஒரு மாநிலம் உப்புத்தன்மைகளால் பாதிக்கப்பட்ட பரப்பளவை அதிகமாக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். இதுவும் வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள். விச் ப்ரொபோர்ஷன் த பாகிஸ்தான் அண்ட் இந்தியா டிவைட் த டோட்டல் வாட்டர் ஆஃப் இண்டஸ் சிஸ்டம். ஸோ இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான சிந்து நதி நீர் பங்கீட்டு விகிதாச்சாரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 80:20. ஓகேங்களா, 80:20 ரேஷியோவில் தான் வந்து இண்டஸ் சிஸ்டத்தை பிரிச்சுக்கிறாங்க பாகிஸ்தானும் இந்தியாவும். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. இண்டஸ், கங்கோத்ரி, பிரம்மபுத்ரா, லேக் மானசரோவர், கோதாவரி, பெட்டுல், மகாநதி, அகஸ்தியர் ஹில்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்ரா மட்டும்தான் லேக் மானசரோவரனோட ஆரிஜின். லேக் மானசரோவர் மட்டும்தான் பிரம்மபுத்ராவோட ஆரிஜின் இல்லையா. ஸோ இப்போ மற்ற ஆப்ஷன்லாம் ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் நேம் த டேம் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் சட்லஜ். ரிவர் சட்லஜில் கட்டப்பட்ட டேம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ரானங்கல் டேம். இது பார்த்தீங்கன்னா குரூப் 2 2018 கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. நெக்ஸ்ட் நேம் த பிளேஸ் வேர் த ரிவர் கங்கா அண்ட் யமுனா ஜாயின்ஸ். கங்காவும் யமுனாவும் ஜாயின் ஆகிற அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அலகாபாத். சரிங்களா, இதுவும் முக்கியமான கொஷினுங்க, குரூப் 2 2018 கேட்டிருக்காங்க. சீ ஸ்மோக் இஸ் காமன் இன் எந்த ரீஜியனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் ரீஜியன். ஓகேங்களா, ஆர்க்டிக் ரீஜியனில் சீ ஸ்மோக் அதிகமாக காணப்படும். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 2 2018 கேட்டிருக்காங்க. ஹம்போல்ட் ஓஷியன் கரண்ட் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ்.
பெரு கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பெரு கரண்ட்டை தான் ஹம்போல்ட் ஓஷியன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து குரூப் 2 2018 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு மகாநதி, பெரியார் இப்படி கொடுத்துருக்காங்க. மகாநதி பார்த்திங்கன்னா அமர்காண்டாக் தான் ஆரிஜின் இல்லையா. நெக்ஸ்ட் பெரியார் பார்த்திங்கன்னா கார்டமன் மலை, கோதாவரி வந்து நாசிக் குன்றுகள், கிருஷ்ணா மகாபலீஸ்வரர் மலை இல்லையா. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இது வந்து குரூப் 4 2012 கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த 2 டாப்பிக்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னும் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த 2 டாபிக் பொறுத்தவரை நம்ம இவ்வளோ படித்தாலே போதுங்க. இதை தவிர்த்து வேறு எதுவுமே கொஷின்ஸ் வர போகிறதில்ல, இதிலேருந்து தான் வரும். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Stay focused. Bye.